வணக்கம். பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தென் சென்னை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிடும் திரு முரளிகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் கலந்துரையாடல் செய்ய வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க சார். பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியா பொதுவாகவே பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்டினுடைய ஒரு அங்கமாக வந்திருக்கிறதுனால பிரமிட் சொசைட்டிஸ் மூமெண்ட்டில் இருக்கிறவங்க அனைவருமே சைவ உணவை உண்பவர்கள், தினமும் தியானம் செய்பவர்கள், தியானம் பயிற்சி செய்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு கற்பிப்பவர்கள். இப்போ இந்த பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த நிலையில் இருக்கும்பொழுது அவர்களுடைய வேட்பாளர்களும் கண்டிப்பாக சைவ உணவை உட்கொள்பவர்களாகவும் தியானத்தை தினசரி பயிற்சி செய்பவர்களாகவும் இருப்பதனால் மக்களுக்கு நன்மைகளை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்பது எங்களுடைய எண்ணம். மேலும் எங்களை தவிர வேறு எந்த வேட்பாளர்களும் தியானம் செய்பவர்களாக இருந்தாலும் சைவ உணவை உட்கொள்பவர்களாக இருந்தாலும் அவர்களையும் நாங்கள் முழு மனதோடு ஆதரிக்கவும் தயாராக இருக்கின்றோம். இந்த பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய வேட்பாளர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களில் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களிலும் பெருவாரியாக பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள். சார், இப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்க, அரசியலுக்கு எதற்காக வந்தீங்க? அதை பற்றியான கருத்து மக்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு தனிப்பட்ட மனிதன் அரசியலுக்கு தனியாக வரணுன்ற அவசியம் இல்லை. ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்றது எந்த இதுவும் தடையும் இல்லை. ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு வராங்க. மற்றவர்கள் தன்னுடைய வேலைகள் எதுவோ அதில் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு வராங்க. இப்போது நாங்கள் முழு முயற்சியாக இந்த பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அரசியலில் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 20 வருஷத்துக்கு முன்னாடியே துவங்கப்பட்டது. ஆனாலும் அதுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. தியானம், சுவாத்தியாயம் அதை மட்டும் குறிக்கோளை வச்சு மக்களுக்கிடையே அந்த ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற கொள்கையோடு இது வரைக்கும் போயிட்டுருக்குறோம். இப்போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். இது வரைக்கும் இல்லாமல் இல்லை. சார், இப்போது நீங்கள் அரசியல் வரீங்க, ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் என்ன விதமான சம்பந்தம் இருக்குது? அதை பற்றி மக்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். ஆன்மீகத்துக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் உட்பட எல்லாருக்கும் ஆன்மீகத்தோட தொடர்பு கண்டிப்பாக இருக்குது. அப்போது ஜீவராசிகள்லாம் அரசியலுக்கு வரப்போகிறதில்ல. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட தியான அரசியலில் வர்றது ஒரு சிறப்பு செயலே இல்லை. ஆனால் அது நமக்கு தேவையில்லைன்னு முதல்லையே சொன்ன மாதிரி ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு வராங்க, அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார், இப்போது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தான் அரசியலில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது ஆன்மீகத்தில் இல்லாதவங்க அரசியல் பண்ண முடியாதா? அது ஏன் அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல. சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தியானி அரசியலுக்கு வந்தால் மிகச்சிறப்பாக செயல்படுத்த முடியும், நிர்வாகம் செய்ய முடியும் அப்படின்ற சொன்ன கருத்தை தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் மற்றவங்க வரக்கூடாதுன்னு எங்கேயுமே யாரையுமே நாங்கள் தடை பண்ணுறதில்ல. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுமே எல்லா விஷயங்களிலையும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது தான் தியானத்தினுடைய இது. பத்ரிஜி சொல்லுவார், எனக்கு 100 மார்க் வேணுன்றதில்ல, கிளாஸில் இருக்கிற அத்தனை பேரும் 100 மார்க் வாங்கணும்னு தான் எதிர்பார்ப்பார். ஏன்னா நான் தான், என் குழந்தை தான் ஃபஸ்ட்டு வரணும், நான் தான் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறத விட கிளாஸில் இருக்கிற அத்தனை பேரும் 100 மார்க். அப்போ இந்த ஃபஸ்ட்டு செகண்டுன்ற வேறுபாடு பாகுபாடு எதுவுமே இருக்காது பாருங்கள். அதனால் எங்களுடைய குருஜி பத்ரிஜியினுடைய இது அதே தான். இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல், எல்லா விதமான கொள்கைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் இதே தான், ஒரே தான் ஆன்சர். சார், இப்போ நீங்கள் நிறையா பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கீங்க, அதை நாங்களும் பார்த்துருக்கோம், நிறைய நோட்டீஸும் கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்றதை சொல்ல மாட்டீங்க. ஏன், எதுக்காக சொல்லணும்? எனக்கு என்ன தேவை அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மக்கள் தனக்கு என்ன தேவைன்றதை உணராமல் இருக்கிறாங்க. தியானிகள் எப்போவுமே அந்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர்களுடைய உணர்வில் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க.
இந்த செயல்களை நான் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ற வரைக்கும் சொல்கிறோம். இப்போ சொல்லிட்டேன், ஏற்கனவே சாக்ரட்டிஸ் ஸ்டேட்மெண்ட்டை குறிப்பிட்டு காமிச்சு அவர்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியும். எங்கள் குரூப்பில் இருக்கிற அத்தனை பேரும் யார் யார் அரசியலில் இப்போ நிற்கிறாங்களோ அவங்களால மற்றவர்களை விட, இதுவரைக்கும் அரசியலுக்கு வந்தவர்களை விட சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்கிறேன். அப்போது அது மக்களுடைய தேவையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ண போகிறாங்க. நாங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்குறது, சில பேர் சங்கல்பம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதையே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, பரிந்துரை செய்வதில்லை. ஆக இதில் மட்டும் எனக்கு ஓட்டு போடுன்னு ஏன் கேட்கணும்? எங்களுக்கு எங்கள் செயல் மீது நம்பிக்கை இருக்கிறது. மக்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வரணுன்றதான் எங்களுடைய இது. அங்கே செல்ஃபிஷ்னஸ் வருது, எனக்கு போடு எனக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, இந்த கூழ கும்பிடு போடுறாங்களே அரசியல்வாதிகள், அதையே நான் மறுக்கிறேன், வெறுக்கிறேன். சார், இப்போ உங்கள் லோகோ சின்னத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வழியோ அவ்வழியே அரசன் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் உண்மையாக பழமொழி பார்த்தீங்கன்னா அரசன் எவ்வழியோ அவ்வழியே மக்கள். எதற்காக இப்படி மாற்றி பண்ணியிருக்கீங்க? அதை பற்றி ஒரு சின்ன கருத்து. சூப்பர் கருத்து, இது சின்ன கருத்தே இல்லை. இதில் நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் அடைஞ்சின்னு இருக்கிறாங்க. அதனால் மக்களுக்கு நல்ல கரெக்டான ஒரு டெசிஷன் போகணுன்றதுக்காக கேள்வி கேட்டிருக்கீங்க, பாராட்டுகிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டு, நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு எந்த காலத்தில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ராமராஜ்யம் இருந்த காலத்தில் வந்தது. ராமராஜ்யம் அப்படின்னு சொன்னாலே மக்கள் சுபிக்ஷமாக வாழ்ந்தார்கள் அப்படின்றது ஜென்ரலி அக்செப்டட் ஸ்டேட்மெண்ட், பொதுவான கருத்து, எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்து. அப்படி இருக்கும்பொழுது மன்னன் நல்லவனாக இருந்தால் அப்போவே மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நல்லா சுகமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனந்த நிலையில் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா கூட புராணங்கள் என்ன சொல்லுது, ஒன்னாங்கதை ஒன்று சொல்லியிருக்கு, ஞாபகம் இருக்கா? அப்போது அந்த மாதிரி காலகட்டத்திலே 1-2 புல்லுருவிகள் இருக்கத்தான் செய்வாங்க நாட்டில். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மொத்தமே புல்லுருவிகள் ஆயிருக்கு. அப்போது இந்த புல்லுருவிகள் அவர்களை அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் அங்கே இல்லை. ஏன்னா இந்த புல்லுருவிகள் சேர்ந்து தான் மக்களை, தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது நல்லா இருந்தால் தானே அது நல்லா இருக்கும். அன்றைக்கி காலகட்டத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கலையே ராமரை, மக்கள் தேர்ந்தெடுக்கலையே கிருஷ்ணனை, மக்கள் தேர்ந்தெடுக்கலையே கம்சனை. அன்றைக்கும் நல்லதும் இருந்திருக்கு, கெட்டதும் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நமக்கு நல்லது வேண்டுமென்றால் நாம் நல்லதை செய்ய வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும். காந்தி எப்போ சொன்னார் அந்த 3 குரங்கு கதையை? நாம் எங்கேயாவது கடைபிடிக்கிறோமா? இல்லையே. இது எங்கே வந்தது மிஸ்டேக்கு? இது ஒரு அரசாங்கம் சொல்லணுமா? ஒரு பிரதம மந்திரியோ இல்லை ஒரு கண்ட்ரியினுடைய பிரசிடெண்ட்டோ சொல்லணுமா? ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சமாச்சாரம் இது. மக்கள் தன்னை தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நமக்கு இந்த சுவாத்தியாயத்தை திருப்பி திருப்பி படிக்க சொல்கிறார் சார். திரிவிதா ஸ்ரத்தா பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி பகவத்கீதையில் 3 விதமான குணங்களை சொல்லுது. சாத்விக குணம், ரஜோகுணம், தமோகுணம்னு. ஒவ்வொரு மனிதனுக்குமே 3 விதமான குணங்களும் கலந்திருந்தால் கூட ப்ரிடாமினன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொருவர்களுடைய குணாதிசயங்களில் எது மேல் நோக்கி இருக்கிறதோ அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஆக்ஷன் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன்னா, தமோகுணம் அது ஒரு சோம்பலை குறிக்கிறது அப்படின்னா, அப்போ எனக்கு தமோகுணமே வேண்டான்னு சொல்ல முடியாது. தமோகுணமே இல்லைன்னா நீங்கள் தூங்க முடியாது, நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஒரு உடல் உழைப்பு செய்கிறவனுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் வேணும்னு சொன்னால் அவன் தூங்கி ஆகணும். அதுக்கு தான் 16 மணி நேர வெளி வாழ்க்கை இருந்தால் கூட 6லிருந்து 8 மணி நேரம் ஒரு உறக்க நிலைக்கு கொண்டு போகிற சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் ஆகிருக்கு. சூரியன் சந்திரன் அதை மாறுறதாகட்டும், இரவு பகல் மாறுவதாகட்டும், இதெல்லாத்தையும் அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு வாழ்க்கை முறைகளை நாம் வகுத்துட்ருக்கோம். ஆக தமோ குணம்னா அதுவும் கொஞ்சம் இருக்கணும். ரஜோகுணம்ன்றது மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வீரியத்தை காட்டுகிறது, வீரத்தை காட்டுகிறது. அதுக்கு அடுத்து சாத்விக குணம், அது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய சமயோசித புத்தியையும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நிதானத்தையும் காட்டுகிறது. ஆக இது ஜாஸ்தியாக இருந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா ஐடியல். ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருந்து அது கொஞ்சம் கம்மியாக இது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல,
தப்பில்லை. தமோகுணம் மேலோங்கி இருந்ததுன்னா அது தனி மனிதனுக்கும் நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை. ஆக ஒவ்வொரு மனிதனும் உள்ள நிலையிலிருந்து உன்னத நிலைக்கு போக வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி எவ்ரி ஸ்டேஜ்லேயும் நமக்கு தேவைப்படுது. சார், அப்போ நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே வந்து தியானமும் ஆன்மீகம் தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன், எப்படி சார் இது? நாங்கள் என்ன சொல்கிறோம், தியானத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு நாங்கள் சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா, தியானத்தினால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறோம், மனதிற்கு அமைதி கிடைக்கிறதுன்னு சொல்கிறோம், புத்தி கூர்மையடைகிறதுன்னு சொல்கிறோம். அப்போது நல்ல தேக ஆரோக்கிய நிலையில் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது, புத்தி கூர்மையாக இருக்கின்ற நிலையிலே நாம் செய்யும் செயல்களின் வெளிப்பாடு வெகு சிறப்பாக அமையும். நாம் பழகும் முறைகளில் பண்பாடு அதிகரித்து மக்கள் அதை விரும்பும் விதமாக நடந்து கொள்ள முடியும். ஆக மக்களுக்குள் இருக்கின்ற நட்பு அதிகரிக்கின்றது, உறவு முறைகள் மேம்படுகின்றது, நம் செயல்களினால் வரக்கூடிய வெளிப்பாடு மிளிருகிறது. அப்போது நாம் செய்கிற செயல்களெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகுது, எண்ணிய எண்ணம் ஈடேறும் அப்படின்றது. நம்முடைய விஷன்ஸ் இருக்குல்ல, தாட்ஸு, எண்ணங்கள், செயல்கள் மூன்றுமே, அதாவது மனசா வாச்சா கர்மனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே சிறப்பான நிலையில் வரும்பொழுது உறவுகளும் மேம்படுது, அந்த நம்முடைய வெளிப்பாடுகளும் சிறப்பாக வருது. அதனால் அது மூலமாக அந்த அணுகுமுறைகளோடு நம்ம இஷ்யூஸை அட்டன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவுட்கம் நேச்சுரலாக நல்ல விதமாக முடியும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா 3 சொன்னீங்க, மனசா வாச்சா கர்மனான்ட்டு. இந்த 3மே வந்து அரசியல் நிர்வாகம் பண்ணுறதுக்கு எப்படி சார் பொருந்தும்? இந்த விஷயம் அரசியல் நிர்வாகத்துக்குன்னு இல்லை, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் பொருந்தும். ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறார், அப்போ கூட அவர் சுவாசத்தின் மீது கவனம் வைத்து கொண்டு போனார்னா வண்டியை கரெக்டாக சிறப்பாக எந்த விதமான இதையும் தடங்களையும் எதிர்பார்க்காமல் போக முடியும், வந்தாலும் மீறி சிறப்பாக செயல்படுத்த முடியும். அந்த மாதிரி எவ்ரி ஆக்டிவிட்டிக்கு இது பொருந்தும். இது வந்து இன்னும் கொஞ்சம் சரியாக புரியணும்னு சொன்னால் விவேகானந்தாவுடைய கோட்டை ஒன்று சொல்லலான்னு பார்க்குறேன். விவேகானந்தர் சொல்கிறாரு, பியூரிட்டி, பேஷன்ஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ் ஆர் 3 essentials to see God அப்படின்னு சொல்லிட்டு above all love அப்படின்றார். இப்போ பியூரிட்டி தியானிகள்கிட்ட இருக்குது, பேஷன்ஸு கண்டிப்பாக இருக்கவே இருக்குது, பர்சிவியரன்ஸ்ன்றது விடாமுயற்சி. அது ஒவ்வொரு தனி மனிதனுக்குனுடைய சுபாவத்தை பொறுத்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துருக்கலாம், அதனால் சில ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசங்கள் இருக்கலாம். இதை எல்லாத்தையும் விட லவ்னு சொல்லியிருக்கிறார் விவேகானந்தர். லவ்னு சொன்னால் உடனே நம்ம வந்து காதல் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அன்பு, பாசம், பரிவு எல்லாத்துக்கும் அந்த லவ் தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீ அன்போடு அணுகினால் அந்த விஷயங்கள் சிறப்பாக நடக்கும். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு சோஷியல் சப்ஜெக்டு பிடிக்கல, அவன் சோஷியல் சப்ஜெக்டில் வீக் ஆகிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹீ ஷுட் ஸ்டார்ட் லவ்விங் தட் சப்ஜெக்ட். அதை கஷ்டம், இனிஷியல் ஸ்டேஜஸில் கஷ்டம். அந்த கான்செப்ட் அவங்க புரிஞ்சிட்டு அதை செஞ்சான்னா அவன் சீக்கிரமாக அது அடைய முடியும். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு இது எனக்கு கஷ்டம்னு நினைக்கிறான், ஹீ ஷுட் ஸ்டார்ட் லவ்விங் தட். இப்போ உடம்பில் ஏதாவது ஒரு பார்ட்டு நோய் வந்துச்சுன்னா, ஐயோ வந்துச்சு, நோய் வந்துச்சு, இங்கே வந்து அங்கே வலிக்குதுன்னு சொல்கிறோம். அந்த வலியை கூட நாம் விரும்ப தொடங்க வேண்டும், அதையே காதலிக்க தொடங்க வேண்டும். அந்த மாதிரி அப்ரோச் பண்ணினா உன்னுடைய நோய்கள் விரைவில் போகும். உன்னை நீ நேசின்னு சொல்லியிருக்கிறார் ஜீசஸ் கிரைஸ்டும் சொல்லியிருக்கிறாரு, பத்ரிஜியும் சொல்கிறாரு. அப்போது உன்னை நேசின்னு சொன்னால் உடல், மனம், ஆன்மா எல்லாத்தையும் சேர்ந்தது தான். அது மைண்டும் இருக்கும், அது 4த்தையும் சொல்லலாம், 3 சொல்லலாம். ஸோ உன்னை நேசிப்பதை போல் பிறரையும் நேசின்னு சொல்லியிருக்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட்டு. இப்போ நம்ம தியானிகள் ஆட்டோமேட்டிக்காக நம்மை நாம் நேசிச்சுட்டு இந்த கொள்கைகளை கடைபிடிச்சிட்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் நேசிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நேசிக்கிற மக்கள்
அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக மக்களை நேசிப்பார்கள், அவர்களுக்கு தேவையானதை செய்வார்கள், நல்ல அரசாட்சி அமையும். சார், இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும்ன்று, இந்த மாதிரி கொள்கையில் வரும்போது மக்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும்ன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு மனுஷனுக்கு ஜாக்பாட் கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும் சார். ஒரு மாதிரி உற்சாகமாக? அந்த மாதிரி ஒரு மாதிரி உற்சாகம் இல்லை, சந்தோஷம். கூப்பிடுவான், எல்லாரையும் பார்ட்டி வச்சுட்டு கூப்பிடுவான். சாதாரணமாக கிடைக்கிற பலன்கள், நாம் செய்கிற உழைப்புக்கு பலன் கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது. அது மாதிரி இது எதிர்பார்க்காமல் கிடைக்கக்கூடியது. ஏன்னா மக்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல அரசாட்சியை பார்க்கல. இப்போது சிறப்பான அரசியல் நடக்குது, அதனால் நிறைய பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லும்பொழுது மக்களுக்கு இதே தான் திருப்பி எங்களுடைய தியானத்தில் உடல் ரீதியான பலன்கள், மனம் ரீதியான பலன்கள், ஆத்ம ரீதியான பலன்கள். இந்த ஆத்ம ரீதின்னு சொல்கிறத எ ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் சொன்னேன், குதூகலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எப்படி ஒரு பொக்கே இருந்தால் எப்படி இருக்கும், மலர் கொத்து தனி மலராக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு பொக்கேக்குன்னு கொண்டு வந்து கொடுக்கும்போது நிறைய மலர்கள் சந்தோஷமாக விரிச்சிட்டு இருக்கிற ஒரு காட்சி இருக்குல்ல, அந்த மாதிரி பலன்கள் மக்களால் உணர முடியும். அது கொஞ்சம் நம்பிக்கையாக நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கண்டிப்பாக பிரமிட் மெடிடேஷன் சேனல் நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இறுதியாக? பிதாமக பிரம்மர்ஷி பத்ரிஜி சொன்ன அதே வார்த்தையை தான் நான் சொல்ல போகிறேன். மக்கள் அனைவரும் அன்றாடம் ஜாதி மத பேதமில்லாமல், ஆண் பெண் வித்தியாசமில்லாமல், இளையவர் முதியவர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவராலும் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நடவடிக்கைகளுள் மிக அத்தியாவசியமானது தியானம்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தியானத்தை தயவு செய்து எல்லாரும் கடைபிடிங்க. இந்த தியானத்தின் மூலமாக ஆன்மீகவாதிகள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தன்மை வெளிப்படும். அதன் மூலமாக உங்களுடைய தேர்வுகள், நம்மை ஆளக்கூடிய மனிதர்களை தேர்ந்தெடுக்கும் சக்தி உங்களிடம் இருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவறாமல் ஓட்டு அனைவரும் போட வேண்டும். ஓட்டுரிமை ஒரு நாட்டுரிமை. அந்த உரிமைகளை தவறவிடாதீர்கள். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுக்காக இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு பிரமிட் மெடிடேஷன் சேனலுக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.